institutions from classroom learning to global impact. Engineering education aligned with the global goals. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு உங்க டைம் ஆஃப் பண்ணுங்க. நீங்க கேட்ட ரெண்டு இன்டரப்ஷனுக்கு அவர் கரெக்டாக ரெஸ்பாண்ட் பண்ணிட்டாரு. சரிங்களா? மேற்கொண்டு அது ரீதியாக அந்த நிறுவனத்தின் ரீதியாக ஏதாவது உங்களுக்கு அறிக்கை இருந்துச்சுன்னா அதை இங்கே கொண்டு கொடுங்க, நம்ம விவாதிச்சுக்கலாம். நீங்கள் சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுங்க டைரெக்டாக. பேரவைத் தலைவர் அவர்களே, இதுதான் சப்ஜெக்ட். நான் வந்துடுறேன். ஏன்னா அவர் சொன்ன நான் எக்ஸாசரேட் பண்ணி சொல்லலை. நம்மால் முடியும். அந்த டான்மை நிறுவனத்திற்கு அந்த பங்கு இருக்கு. ஏன்னு சொன்னா டாஸ்மாக் நிறுவனம் ஆரம்பிக்கும் போது வெறும் 11,000 கோடி தான் அதனுடைய வருமானம் இருந்தது. இன்னைக்கு 60,000 கோடி. இப்ப டாஸ்மாக் நிறுவனம் எப்படி தனியார்களிடம் இருந்து மதுவை கொள்முதல் செய்து உபயோகதாரர்களுக்கு விற்கப்படுவதோ அந்த மாதிரி டான்மை நிறுவனத்தை நீங்க வளர்த்தெடுங்க. கடந்த ஆட்சி காலத்தில் செய்யலன்னு சொல்றீங்க, நீங்க வளர்த்தெடுங்கன்னு தான் எங்களுடைய விஷயத்தை நாங்க சொல்றோம். அப்படி செஞ்சீங்க என்று சொன்னால் ஜல்லி, மணல், பல்வேறு பொறுத்தவரை மாண்பு உறுப்பினர் கணேஷ்குமார் அவர்கள் பேசிட்டே இருக்காரு. நீங்க முயற்சி பண்ணி தான் வெற்றிகரமாக வேறு மாநிலத்திற்கு செல்லக்கூடாது என்று தடை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை தெளிவாக சொல்லிவிட்டார். அமைச்சருக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் முதலமைச்சர் அறிவுரையாற்றி இருக்கிறார்கள். நம்முடைய முதலமைச்சரை பொறுத்தவரையிலும் ₹1 கூட மக்கள் வரிப்பணத்திலிருந்து எடுக்கப் போவதில்லை. இந்த அரசு சிறப்பான முறையில் பணியாற்றும் என்று சொன்னதற்கு பிறகு நீங்கள் உரையாற்றி கொண்டிருப்பது சால பொருத்தமாக இருக்கு. Saram institutions from classroom learning to global impact. Engineering education aligned with the global goals.